மைக் செக் 1 2. ஹே சாம்ஸ், திஸ் இஸ் யுவர் வைப் 7 சேனல். பல இன்னல்கள் தாண்டி ரொம்ப நாள் கழிச்சு இந்த வீடியோவை நம்ம போஸ்ட் பண்றோம். என்ன ப்ரோ, என்ன இன்னல் ப்ரோ உனக்கு அப்படின்னா ப்ரோ இன்னல் அப்படின்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒன்றும் இல்லை, ஒரு அரசாங்க உத்தியோகத்துக்காக கொஞ்சம் ட்ரை பண்ணேன். ஆனா அவனுக்கு என்னமோ அப்பால இப்போ சாத்தானேன்னு அடிச்சு அமுச்சு விட்டானு. சரி, அதெல்லாம் விடுங்க. இப்ப இந்த வாரம் நம்ம என்ன பார்க்க போறோம்னா டாப் 10 டிவி சீரிஸ் ஆஃப் திஸ் 21st century பேஸ்ட் ஆன் ஃபேன் பேஸ், பியூர் ஃபேன் பேஸ் அண்ட் வியூவர்ஷிப். இது பை த ஆர்டர் ஆஃப் பீக்கி பிளைண்டர்ஸ். ஆமாங்க, அடுத்து நம்ம பார்க்க போற சீரிஸ் வந்து பீக்கி பிளைண்டர்ஸ். பீக்கி பிளைண்டர்ஸ் இது வந்து ஒரு 3 அண்ணன் தம்பிங்க, தாமஸ் ஷெல்பி, ஆர்தர் ஷெல்பி, ஜான் ஷெல்பி. இவங்க 3 பேரை வச்ச ஷோ தான். இதுல தாமஸ் ஷெல்பி வந்து தலைவன் சிகரெட் பிடிக்கிறதே வந்து ஏஸ்தட்டிக்கா பிடிப்பாங்க. தலைவன் வந்து ஒரு கேங் பாங் ஸ்டோரி. தலைவன் நடக்கிறதும் சரி, அவன் ஃபைட் பண்றதும் சரி, அவன் வாக் பண்றதும் சரி, எல்லாமே வந்து பார்க்க வெறித்தனமா இருக்கும். அப்படியே பார்த்து அப்படியே மெய்ஸ்ல இருந்து போயிட்டே இருக்கலாம். இது எந்த மாதிரி ஸ்டோரினா, நம்ம திருப்பாச்சியில வந்து பட்டாசு பால் இருக்க பாத்தீங்களா, அதே மாதிரி இங்கிலாந்துல இருக்க பிரிமிங்ஹாம் நாட்டுல இருக்க பட்டாசு பால் தான் நம்ம தாமஸ் ஷெல்பிங்க. Ela chega, domina o baile, é foda demais. Gata, braba, safada, bagunça meu juízo em paz. Vai rebolando, jogando um pouquinho sem dó nem dó. No grave que bate, que bota com bota, que bota com bota com muita pressão. No batucão ela vem, vem, sua na pele não para, vai, vai. Corpo no grave, perde a razão. Que bota com muita pressão. No batucão ela vem, 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 sua na pele não para, vai, vai. Corpo no grave, perde a razão. ஆமாங்க, அடுத்து பார்க்க போற சீரிஸ் வந்து டார்க் டிவி சீரிஸ். இது ஒரு ஜெர்மன் நாட்டோட சீரிஸ். இந்த சீரிஸை படிக்கணும்னு வச்சுக்கோங்களேன், நீங்க பிஹெச்டி இன் பிசிக்ஸ் டாக்டர் பட்டமே வாங்கினாலும் கூட வந்து இதை வந்து புரியறதுக்கு வந்து வாய்ப்பே இல்லை. இதுல வந்து ஒரு சின்ன ஒரு 2 பேரான ஒரு லவ் ஸ்டோரி தான். லைக் வந்து ஜொனாஸ் அண்ட் மார்த்தா, இவங்களோட லவ் ஸ்டோரி தான். இதுல எவன் எவனுக்கு அப்பன், எவன் எவனுக்கு பாட்டன், எவன் எவனுக்கு முப்பாட்டன் அப்படின்னு யாருமே தெரியாது. இவன் அண்ணன் வாங்க, அவன் தம்பின்னு வாங்க, திடீர்னு பாட்டுல அவனே வந்து அவன் அண்ணன் வாங்க. சத்தியமா சொல்றேன், நீங்க எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு மைண்ட் பெண்டிங் சோஷியோ சைக்கோ சோஷியோ த்ரில்லர் சீரிஸ்னா அது இதுதான். ஐ ஆம் ஹை ஃபங்க்ஷனிங் சோஷியோபத். ஆமாங்க, அடுத்து நம்ம சீரிஸ் பார்க்க போகிறது ஷெர்லாக் ஹோம்ஸ். இது ஒன்றும் இல்லை, நம்ம தலைமை விஷால் வந்து துப்பறிவாளன்னு தமிழ்ல நடிச்ச படத்தை அப்படியே ஆட்டையை போட்டுட்டு போய் இங்கிலீஷ்ல வந்து ஷெர்லாக் ஹோம்ஸ்னு எடுத்து விட்டாங்க. இந்த தலைமை விஷால் இதுல சூப்பரா நடிச்சிருந்தாலும் அதுல ஒரு அளவுக்கு நடிச்சிருப்பாப்ல பெனடிக்ட் கம்பர்பேட்ச். இதுல வந்து நீங்க ஷெர்லாக் ஹோம்ஸ் கிட்ட ஹாய் ப்ரோ அப்படின்னு கையை கொடுத்தாலே தலைவன் என்ன, நீ 3 நாள் முன்னாடி வந்து மான்கறி பிரியாணி சாப்பிட்டுக்கடா அப்படின்னு சொல்லி போலீஸ் கிட்ட கூட்டு போய் கோர்ட்ல வச்சு உங்களை செய்ய செஞ்சு போட்டுருவாங்க. எவ்ரிபடி லைஸ், ஹியூமனிட்டி இஸ் ஓவர்ரேட்டட். ஆமாங்க, அடுத்து பார்க்க போகிற சீரிஸ் வந்து ஹவுஸ் எம்டி சீரிஸ். நீங்கள் ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் கண்டிப்பாக நான் சொல்கிறேன், போய் ஹவுஸ் எம்டி சீரிஸை ஃபஸ்ட்டு பாருங்கள். பார்த்தா தான் வந்து அந்த மெடிசின் மேலே இருக்க ஒரு லவ்வே வரும். இதில் ஹவுஸ் எம்டின்ற ஒரு கேரக்டருங்க, அவன் வந்து ஒரு ஜென்ரல் கன்சல்டன்ட் மாதிரி, ஜென்ரல் ஃபிசிஷியனாக இன்டர்னல் மெடிசன் அவன் பண்ணுற ஒவ்வொரு டயக்னோசிஸும் அப்படி வேற மாதிரி வந்து ஒரு மாதிரி கூஸ் பம்ப்ஸாக இருக்கும். என்னடா வந்து இது தெரிஞ்சிருந்தா நான் போய் ஒழுங்காக நீட் எக்ஸாமே எழுதியிருப்பேன்டா திருப்பியும் அப்படின்ற அளவுக்கு யோசிக்கக்கூடிய ஒரு நல்ல ஸ்டோரி. சார்காசம் டு த கோர் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஹவுஸ் எம்டியை பாருங்க மறக்காம. Don't go towards the light. You'll fall or die. You'll fall or break your head. House. Coming. What happened? பெல்லா ஷாவ், பெல்லா ஷாவ், பெல்லா ஷா ஷா ஷா. ஆமாங்க, அடுத்த சீரிஸ் என்னன்னா வந்து ஸ்பானிஷ்ல வந்து இந்த டிவி சீரிஸ், இதுக்கு பேர் வந்து லா காசா டி பேப்பல், இங்கிலீஷ்ல வந்து மணி ஹெஸ்ட்னு போட்டிருப்பாங்க. ஒன் ஆஃப் த மோஸ்ட் வேற லெவல் ஒரு தீஃப் ஸ்டோரினா வந்து இதுதான். எப்படி வந்து வேர்ல்டுல இருக்க பெரிய பெரிய பேங்க் எல்லாம் கொள்ளையடிக்கலான்ட்டு வந்து ப்ரொஃபஸரும் அவங்க கூட சேர்ந்த ஒரு 7-8 மண்ட கசாயங்களாம் சேர்ந்து வேலை செய்யறதுதான் இது.
ப்ரொஃபஸர் எப்பயுமே தலைவன் வந்து செஸ் ஆடிட்டு இருப்பான். அந்த இடத்துல வந்து நீ என்ன மூவ் வைக்கிறியோ அதை 10 மூவ் முன்னாடியே வந்து யோசிச்சு வந்து தலைவன் வந்து வேற லெவலில் விளையாண்டுருப்பான். ஆனால் இந்த மண்ட கசாயங்க உள்ள போய் லவ் பண்றேன் அது பண்றேன் இது பண்றேன்னு சொல்லி ப்ரொஃபஸரையே வந்து ஒரு சாவடிக்கிற லெவலுக்கு இது பண்ணி வேற லெவலில் கொண்டு வருவாங்க. அதுலயும் வந்து இதுல வந்து பெர்லின் கேரக்டர் வந்து பங்கமா இருக்குங்க. பெர்லின், ரியோ, அப்புறம் டோக்கியோ, நைரோபி எல்லா கேரக்டரும் வேற லெவலில் போர்ட்ரே பண்ணியிருப்பான். இதுல பெர்லினோட பெல்லா ஷாவ் பாட்டு வந்து வெறித்தமான ரெபலியன் கொண்டு வந்த பாடல். Bella ciao, bella ciao, bella ciao, ciao, ciao. Sei un muoio da partigiano, tu mi devi seppellire e seppellire lassù in montagna. Bella ciao, bella ciao, bella ciao, ciao, ciao e seppellire lassù in montagna sotto l'ombra di un bel fiore. பசிங்க. ஆமாங்க, அடுத்து நம்ம பார்க்க போற டிவி சீரிஸ் வந்து த பிக் பேங் தியரி. இட் கம்ஸ் வித் லெனர்டு, ஹாவர்டு, ஷெல்டனு, அதுக்கப்புறம் இல்லாம ராஜ். இவங்க 4 பேர் வந்து ஒரு சயின்டிஸ்ட். ஆனா சயின்டிஸ்ட்னா வந்து இந்த கண்ணாடி போட்டு பால் டப்பா போட்டு அப்படிலாம் இருப்பான்னு நினைச்சிருப்பீங்க. இவங்களும் பார்க்க அதே மாதிரி தான் இருப்பானுங்க. ஆனா வந்து கொஞ்சம் சின்ன புள்ளத்தனமா நடந்துப்பாங்க. இவங்க நார்மலா ஒரு சோசியல் லைஃப் கூட இன்வால்வ் ஆகிறதே வந்து ஒரு மாச சிரிப்பா இருக்கும். படத்தோட சீரிஸ் வந்து நீங்க பாத்தீங்கன்னா அப்படி பார்த்து சிரிச்சுக்கினே இருக்கலாம். ஷெல்டன் வந்து சார்காசம் போடுறன்ற பேர்ல அவன் பண்ற அலப்பறை இருக்கே, அட்டுலி இருக்கே, வேற மாதிரி இருக்கும். நம்ம ஊர்லலாம் நொண்டி கோலி விளையாடுவோம் பார்த்தீங்களா, அதையே வந்து ஒரு பெரிய லெவல்ல ஒரு சாவடிக்கிற லெவலுக்கு விளையாண்டனா வந்து அதுதான் வந்து இந்த டிவி சீரிஸ் ஸ்குவிட் கேம். இது ஒரு கொரியன் டிவி சீரிஸ். இது வந்து காசுக்காக வந்து ஒரு பாசமும் கிடையாதுடா, ஒன்றும் கிடையாதுடா புண்ணாக்கு அப்படின்னு சொல்ற அளவுக்கு வந்து டிவி சீரிஸ் எடுத்திருப்பாங்க. அப்படியே ரத்த சார் அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும். ஒன்றும் இல்லை, சின்ன சின்ன கேம்ஸ், நொண்டி விளையாடுற மாதிரி சின்ன சின்ன கேம்ஸ் வச்சு டேரக்டர் வந்து அப்படியே செஞ்சிருப்பானுங்க. வேற லெவல்ல இருக்கும். 2 சீசன் வந்திருக்கு. 2 சீசன் அமோகமா இருக்கும். கண்டிப்பா பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ் டோன்ட் லைட். ஆமாங்க, அடுத்து நம்ம பார்க்க போற சீரிஸ் வந்து இப்போ ரீசெண்டாக பயங்கர ஃபேமஸான ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ். ஆமாம், ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் வந்து 1980s வந்து ஹாக்கின்ஸ் என்ற மாகாணத்தில் நடந்த ஒரு ஸ்டோரி தான் இது வந்து இந்த ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ். இதில் வந்து 4 பொடி பசங்க வந்து சைக்கிள் ஓட்டியே போய் மான்ஸ்டர், டெமகார்கனு, வெக்குனா, மைண்ட் ஃபயர்னு போட்டு எல்லாரையும் வாங்குவாங்க. நம்மளாம் என்ன ப்ரோ பண்ணோம். நான் எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு 10 வயசுல நான் வந்து கோலி ஆடிட்டு இருப்பேன். சைக்கிள் ஓட்டும் போது ரமால்டி மில்லி கீழே விழுந்திருப்பேன். இவங்க வேற லெவலில் காமிப்பானுங்க. அப்படியே ஸ்டீவ் ஹாரிங்டன் ஒரு கேரக்டர் இருக்கு. அந்த கேரக்டர் வந்து வேற லெவல் கேரக்டர் போட்டு இதில் காமிச்சிருப்பாங்க. எப்படி ஒரு வில்லனா இருந்து ஒரு மாசா ஹீரோ மாதிரி ஆகலாம் அப்படின்ற கேரக்டர். மோரோவர் ஸ்டீவுக்கும் டஸ்டினுக்கும் நடக்கிற அந்த ரொமான்ஸ் இருக்கே வேற மாதிரி இருக்கும். அண்ட் தென் லெவனோட பவர்ஸ் எல்லாம் சேர்த்து வெக்னா வலிக்கிறது தான் இந்த ஸ்டோரியோட என்லைனு. Unagi. We were on a break. ஆமாங்க, அடுத்த டிவி சீரிஸ் வந்து த கோட் ஆஃப் ஆல் சிட்காம்ஸ். இட் இஸ் கால்ட் ஃப்ரெண்ட்ஸ். இதுல வந்து ரேச்சல் கிரீனு, ராஸ், மானிகா, சாண்ட்லர், ட்ரிபியானி, ஜோய் ட்ரிபியானி அண்ட் தென் ஃபீபி, இவங்க 6 பேரும் சேர்ந்து ஒரு வாழ்க்கையை வாழ்வாங்க. பாருங்களேன், நம்மளால அந்த வாழ்க்கையை வாழ முடியாதுன்னு வந்து ஒரு ஏக்கம் இருக்குங்க. வேற மாதிரி எவன் வந்து எந்த ஒரு கஷ்டத்துல இருந்தாலும் இந்த டிவி சீரிஸை பார்த்தா கன்ஃபார்மா நான் சொல்றேன் வந்து கண்டிப்பா நீங்க சிரிச்சுட்டு தான் வந்து அந்த சீரிஸ் ஆஃப் பண்ணீங்க. வேற மாதிரி ஷோ. ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ஷோ. நான் வந்து இந்த ஷோ வந்து கிட்டத்தட்ட 10 வருஷமா வந்து பார்த்துட்டு இருக்கேன். வேற மாதிரி இருக்கும். பாருங்க, எத்தனை வாட்டினாலும் பார்க்கணும்.
ஐ ஆம் நாட் த டேஞ்சர் ஸ்கைலர், ஐ ஆம் த டேஞ்சர், ஐ ஆம் த ஒன் ஹூ நாக்ஸ். ஆமாங்க, அடுத்து நம்ம பார்க்க போகிற டிவி சீரிஸ் வந்து த பிரேக்கிங் பேட், ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். இதுதான் வந்து டிவி சீரீஸில் ஐஎம்டிபிலே அதிக ரேட்டிங் உள்ள டிவி சீரீஸு. இது வந்து ஒன்றும் இல்லை, ஒரு 40 வயசு கெமிஸ்ட்ரி டீச்சர் அந்நாள் வரைக்கும் வாழ்க்கையில் வந்து டோட்டலாக இருப்பார். திடீர்னு போனால் வந்து லங் கேன்சர்னு கண்டுபிடிச்சோம். ஐயோ நம்ம ஃபேமிலிக்கு ஒன்றுமே பண்ணலையே, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கற்றுக்கிட்ட கெமிஸ்ட்ரியை வந்து என்ன பண்ணலான்னு யோசிச்சு வச்சுருக்க போது அப்போ வரான் நம்ம இந்த 12th ஃபெயிலு பிஆர் மாதிரி வந்து ஜெஸ்ஸி பிங்மன் ஒருத்தன் வரான். வந்து என்னையா வந்து நான் மெத்து வேணா கற்றுக்கூடியா, மெத்து போட்டு இது பண்ணிக்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. 2 பேரும் சேர்ந்து வந்து வால்டர் வெயிட் வந்து அப்படியே எய்சன்பர்கா மாறுறது தான் ஸ்டோரி. வேற மாதிரி இருக்கும். பட் என்னால் அந்த ஸ்டோரியை பெருசாக ஃபீல் பண்ண முடியல, உங்களால் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். பாருங்க. எங்களை விட்டீங்க பார்த்தீங்களா அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடியது புரியுது எனக்கு. யூ நோ நத்திங் ஜான் ஸ்னோ, வாலார் முகுலிஸ். ஆமாங்க, இந்த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் டிவி சீரீஸ்னால் வந்து அது கேம் ஆஃப் த்ரோன்ஸ் தாங்க. அது வந்து இதை வந்து என்னால் சொல்லவே முடியாது. லைக் வந்து என்கிட்ட வந்து நீங்கள் வந்து மொத்த கடலையும் கொடுத்து இங்கா கொடுத்து எழுத சொன்னால் கூட வந்து என்னால் இதை பற்றி சொல்ல முடியாது. அந்த மாதிரி ஒரு வேற லெவல் டிவி சீரீஸ், எவ்ரி ஒன் ஷுட் வாட்ச். நான் வந்து லைக் வந்து இந்த 21st செஞ்சுரியில வந்து கேம் ஆஃப் த்ரோன்ஸ் இயக்கும் போது பிறந்திருக்குன்னு சொல்றதே வந்து எனக்கு அவ்வளவு பூரிப்பா இருக்கு. அந்த மாதிரி வேற லெவல் ஒரு டிவி சீரிஸ் வந்து கேம் ஆஃப் த்ரோன்ஸ். பாலிடிக்ஸ் இருக்கு, ஃபன் இருக்கு, காமம் இருக்கு, இது இருக்கு, ஃபைட் இருக்கு, எல்லாமே இருக்குங்க. ஹேட்ஸ் ஆஃப் ப்ரோ.